ஹலோ மேடம். சொல்லுங்க. அகிலாங்கிற யாருக்கும் நாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பல மேடம். ரெண்டு வருஷமா நாங்க இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு விஆர்எஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். புதுசா யாரையும் வேலைக்கு எடுக்கல மேடம். ஓ அப்படியா? தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அடையாறில் இருக்கிற கம்பெனில இருந்து உனக்கு எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வரல. இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீயா செஞ்ச வேலை இது. ஒத்துக்கிறியா? எவ்வளவு ஒருத்தி போன் பண்ணி போட்டோ அனுப்புனதும் நான் உன்னையும் விஸ்வாவையும் சந்தேகப்பட்டுருவேன்னு நினைச்சுதானே இப்படி ஒரு பொய்யான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வச்சு கிளம்புற? பாத்தீங்களா விஸ்வா இவ பண்றத? நாம இவன் மேல எந்த சந்தேகமாவது பட்டோமா, இல்ல இவன் நமக்கு தொந்தரவா இருக்கான்னு நினைச்சோமா? எதுக்காக விஸ்வா இப்படி பண்றா? இது பாரு அகிலா, நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது உன் புருஷனோட தான் போகணும், புரிஞ்சுதா? உன்னோட ஆதிய வர வச்சு அவர் கூட உன்னை அனுப்புறது என் கடமை. அதை செய்யற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. வா உள்ள. வாங்குற. என்னங்க சார் டிராப்னு சொன்னீங்க, வரலையா? அவங்க வரலமா? சாரி. ரூம்ல அப்பா இருந்தாரே, எங்க போயிருக்காரு ரேவதி? மளிகை கடை அண்ணாச்சி வந்து கூப்பிட்டாரு, போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. பெரிய மாப்பிளையும் மாலத்தையும் கோவிலுக்கு போயிருந்தாங்களே, அவங்க வந்துட்டாங்களா? இல்லம்மா, இன்னும் வரல. நல்ல வேளை வீட்ல யாரும் இல்ல. நம்ம மனசுல இருக்கிற பயத்தை சொல்லி ரேவதியை எப்படியாவது இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். ரேவதி, அம்மா உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? என்னம்மா கேட்க போற? அது அது அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ தப்பாலாம் நினைக்க கூடாது. நீ என்னைக்குமா தப்பா கேட்டிருக்க? எது கேட்டாலும் என் நல்லதுக்கு தானே கேட்ப. தைரியமா கேளுமா. நீ நீ உண்டா இருக்கிறத பத்தி என்னமா நினைக்கிற? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு வந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், இழப்பு எல்லாத்தையும் இது தீர்த்து வச்சிருமா. ஆனா அம்மா என்ன நினைக்கிறேன் தெரியுமா? எனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நினைப்பேன். அதுவும் இல்லாம நானாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆண் பேரப்புள்ளைய பெத்து கொடுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு தெரியாத உன் மனச பத்தி. இல்லம்மா ரேவதி, அம்மா அப்படி நினைக்கல, வேற மாதிரி நினைக்கிறேன். வேற மாதிரினா? உனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு நினைக்கிறேன். நந்தினியும் மாலத்தியும் பொம்பளை குழந்தைங்கள தானே பெற்றிருக்காங்க. நானும் 3 பொம்பளை குழந்தைங்கள தான் பெற்றிருக்கேன். ஆனா ரேவதி, உனக்கு ஆம்பளை குழந்தையே பிறந்தாலும் இப்போ இத வேண்டான்னு நினைக்கிறேம்மா.
தெரியுமா பேசிட்டு இருக்க? என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப அப்படி கோவப்படுற? நான் ரேவதி கிட்ட யதார்த்தமா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஏமா குழந்தை வேணாங்கிறது யதார்த்தமா? ரேவதியே ரொம்ப நாள் கழிச்சு உண்டா இருக்கா. அத நாங்க எல்லாருமே சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா அந்த குழந்தையே தேவையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க? அம்மா இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை. என்னடி பெரிய தப்ப கண்டுபிடிச்சிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்க? என் மனசுல இருக்கிற பயம் எனக்கு தாண்டி தெரியும். என்னது பயமா? என்ன பயமா உன் மனசுக்குள்ள? அம்மா நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப பயமா இருக்குன்னு சொன்ன? அது சொல்ல முதல்ல என்கிட்ட. இப்ப ஏன் அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்க? ரேவதி கிட்ட நான் அப்படி கேட்டது தப்புதான். இதோட இந்த பேச்ச விடு. நில்லுமா. மாலத்தி அக்கா கேட்டதுக்கு நீ சமாளிச்சுட்டு போலாம். ஆனா நான் விட மாட்டேன். நீ ஏன் என்கிட்ட குழந்தை இப்ப வேணுமான்னு கேட்ட? எதுக்காக உன் மனசுல பயம் இருக்குன்னு சொன்ன? இது ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா போ. எனக்கு குழந்தை உண்டானதை நினைச்சு நீ ஏமா பயப்படணும்? சொல்லுமா. அம்சா, என்ன அம்சா இது? இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? எதை நினைச்சு அப்படி நீ பேசுன? அதை முதல்ல எல்லார்ட்டையும் சொல்லு. அதான் நான் சொன்னேனேங்க, ரேவதி கிட்ட நான் வாய் தவறி அப்படி கேட்டுட்டேன். அதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே அப்படி கேட்க மாட்டேன். அத்தை, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க பேசுறத நம்புற மாதிரி இல்ல. இல்ல மாப்பிள்ள. அத்தை, நான் ஆரம்பத்துல இருந்து உங்களை கவனிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு உங்க முகமே நல்லா காட்டி கொடுக்குது. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. அப்பதான் என்ன பண்ணலாம்னு நமக்கு ஒரு யோசனை கிடைக்கும். ஐயோ மாப்பிள்ள, நான் தெரியாதனமா எதையோ உளறி கொட்டிட்டேன். எல்லாரும் இப்படி நிக்க வச்சு என்ன கேள்வி கேக்குறீங்களே. நீ உண்மையை சொல்லிட்டா நாங்க எதுவுமே கேட்க போறது இல்ல. ஆமாமா, எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறமும் நீ சொல்லாம இருக்கேன்னா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கேன்னு தான் அர்த்தம். அதால நம்ம வீட்ல யாராவது பாதிக்கிறதா இருந்தா வெளிப்படையா சொல்லிடு. சொல்லிடுறேன். என் மனசுல இருக்கிறது வெளிப்படையாவே சொல்லிடுறேன். ரேவதியோட குழந்தை எந்த குறையோடையும் பிறந்திடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பயந்தேன். Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடானி. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா, சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில். Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமேல் எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. ரேவதி கர்ப்பமாயிருக்கான்னு தெரிஞ்சதும்
நான் உங்க எல்லாரை விடவும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு உண்டாயிருக்கா, இவன் நல்லபடியா குழந்தைய பெத்து குடுக்கணுமேனு நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ ஒரு விஷயம் என் காதுல விழுந்துச்சு. கர்ப்பமா இருக்கும்போது விஷம் குடிச்சா அந்த விஷம் பிறக்க போற குழந்தைய பாதிச்சு குழந்தை குறையோட தான் பிறக்கும்னு சொன்னாங்க. அதான் என் மனசுல பயம் உண்டாயிடுச்சு. கை கால் நல்லா பிறக்கிற குழந்தைங்களே இந்த உலகத்துல படாத கஷ்டமெல்லாம் படுது. இதுல குறையோட பிறந்துட்டா அப்புறம் வாழ்நாள் முழுக்க கஷ்டம் தானே. அப்படி ஒரு கஷ்டத்தை குழந்தைக்கு கொடுக்கலாமா? அதான் அந்த குழந்தை வேணுமான்னு ரேவதி கிட்ட கேட்டேன். அம்மா, உன் பயம் தேவையில்லாததுமா. யாரோ எதையும் வளர்னாங்கிறதுக்காக ரேவதிக்கு அந்த மாதிரி தான் குழந்தை பிறக்கும் நீ ஏன் நினைக்கிற? அப்படி பிறக்காதுன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? பாருங்க அத்தை, மருத்துவம்லாம் இப்ப எவ்வளவோ முன்னேறிடுச்சு. கருவுல இருக்கிற குழந்தைக்கு என்ன நோய் வரும், அது என்ன குறையோட பிறக்குன்னு பார்த்து முன்னாடியே அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அதனால உங்க பயம் எல்லாம் தேவையில்லாதது. ரேவதிக்கு பாருங்க, சிங்கக்குட்டி மாதிரி குழந்தை பிறக்க போகுது. சரி மாப்பிள்ள, நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நடந்தா சரி. ரேவதி, அம்மா ஏதோ புரியாம பேசிட்டாங்க, நீ அதை மனசுல வச்சுக்காத. குழந்தை எந்த குறையோட பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் எப்படிக்கா தப்பா நினைப்பேன்? அம்மாங்கிறவங்க தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தானே. அம்சா, நீ பேசின பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை. சாமி படம் கீழே விழுந்து உடைஞ்சதுலேருந்து உன் மனசு உங்ககிட்ட இல்லை. சரி, மற்றவங்க இதில் இதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் தான் நானும் பேசாமல் இருந்தேன். இனிமையாவது இது மாதிரி தப்பாக பேசுகிறத இன்னையோட நிறுத்திக்க. ரேவதிக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும், அந்த நம்பிக்கையோடு இரு. அதை உன் 2 கண்ணாலையும் பார்க்கத்தான் போகிற. புரியுதா? குழந்தை பிறந்தா என் தாலி இறங்கிடும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதுதாங்க என் பயம். இந்த விஷயத்த நான் உங்ககிட்டயோ ரேவதி கிட்டயோ எப்படி சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. கடவுளே, ஏன் இப்படி ஒரு சிக்கலை உண்டு பண்ணி என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிறேன்னு தெரியலையே. ஏய், என்ன ரேவதி ரூம்குள்ள கூட்டு வர? அப்படி என்ன ரகசியம் சொல்ல போற? இது ரகசியம் இல்லைங்க, பயம். பயமா? என்ன சொல்ற நீ? ஆமா மகேஷ், நமக்கு பிறக்க போற குழந்தைய நினைச்சு எனக்கு பயமா இருக்கு மகேஷ். குழந்தை நல்லபடியா பிறக்காம ஏதாவது குறையோட பிறந்துருமோன்னு பயமா இருக்கு மகேஷ். ஏய் ரேவதி, இந்த பயம் திடீர்னு எல்லாம் வரல. எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அத்தை சொன்னாங்களா? ம். என்ன சொன்னாங்க? குழந்தை குறையோட பிறக்குமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பைத்தியக்கார பேச்சு இது? அத்தை எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க? அத சொல்ல முதல்ல.
அம்மா அப்படி சொன்னதுல இருந்தே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகேஷ். அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். சுத்த அறிவு கட்டத்தனமான பேச்சா இருக்கு உங்க அம்மா பேசுனது. விஷம் குடிச்ச குழந்தை குறையோட பிறக்குன்னு எந்த மடையன் சொன்னா? அவன் என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கானா இல்ல கடவுளா? ஷோ கத்தாத. ஏன் இந்த மாதிரி நான்சென்ஸா பேசி உன்னை பயம் காட்டிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா? அம்மா சொல்றதையும் ஒரு விதத்துல யோசிச்சு பாரு மகேஷ். ஒருவேளை அப்படி பிறந்துட்டா நம்ம என்ன பண்றது? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது ரேவதி, நீ தைரியமா இரு. இல்ல மகேஷ், எதுக்கும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்துடலாமே. உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? எனக்கு டாக்டர் சொல்லணும், அப்பதான் நம்பிக்கை வரும். சரி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வரேன். அப்புறமா நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போலாம், புரியுதா? தைரியமா இரு, எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதில் டியூஸ்டேக்கு உடைஞ்சது மண்டை. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதில் டியூஸ்டேக்கு உடைஞ்சது மண்டை. அகிலா மனசு ரொம்ப காயப்பட்டிருக்கும். அதான் இங்க இருக்க பிடிக்காம வெளியே கிளம்பணும்னு நினைக்கிறா. சீக்கிரமே இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அகிலா முன்னாடியே விஸ்வா முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தணும். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா இனி ஒவ்வொன்றா கண்டுபிடிப்பா. நல்லதில்லை, அகிலா போகணும். எஸ், அவ யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி. விஸ்வா, 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 எந்திரிங்க. என்னாச்சு, தூங்கலையா? முதல்ல எந்திரிங்க விஸ்வா. என்னாச்சு நந்தினி? என்னங்க, போன்ல ஒருத்தி உங்களை பத்தியும் அகிலா பத்தியும் தப்பு தப்பா பேசுறால, அவளை முதல்ல கண்டுபிடிக்கணுங்க. அதை கண்டுபிடிக்கிற நேரம் அது. என்னாச்சு உனக்கு? அதான் பிசியோ கிசியோன்னு எங்கேயோ போனா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அதை ஒட்டு வச்சுட்டு தூங்க, அப்புறம் பார்க்கலாம். ஷோ இல்லங்க, அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்னத்தை கண்டுபிடிக்க போற? டோன்ட் கான்ட்ரடிக்ட் யுவர்செல்ஃப் நந்தினி. அதான் நீயே சொன்னல, அகிலோட அத்தை தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு. எனக்கு உன்னை விட அவங்க அத்தையை நல்லா தெரியும். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறவங்க தான் அவங்க. அதனால சீரியஸா எடுக்காத, விடு, பேசாம படு. அகிலாவோட அத்தை பண்ணியிருந்தா பெங்களூர்ல இருந்து பண்ணிருக்கணும். இவன் என்னடான்னா சென்னையில இருக்கிற கோடம்பாக்கத்துல இருந்து பண்ணிருக்கா. அதாங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்களோட அடையாளத்தை வச்சு கம்ப்யூட்டர்ல படமா வரைவாங்கல்ல, அவங்கள நாளைக்கு நான் மீட் பண்ணுங்க. அதை ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். அவங்கள மீட் பண்ணி என்ன பண்ண போற? பிசிஓல நான் விசாரிச்சப்போ அந்த பொண்ணோட அடையாளங்கள்லாம் சொன்னாங்க. அதை வச்சு நான் ஒரு படம் வரைய சொல்ல போறேன். அப்ப அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிரும்ல. தேவையில்லாத வேலை பார்க்காத நந்தினி. நான் தான் சொல்றேன்ல மறுபடியும், இது அகிலாவோட அத்தை பண்ண வேலை தான். உன்னை விட எனக்கு அவங்கள நல்லா தெரியும். இது அவங்க தான் செஞ்சிருப்பாங்க, புரியுதா? இன்வெஸ்டிகேட் பண்ணாம படுத்து தூங்கு, விடு மேட்ரை. நான் விட மாட்டேங்க. எனக்கு என்னமோ அவங்க இது பண்ற மாதிரி தெரியல, வேற யாரோ பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் பிசிஓல விசாரிச்சப்போ போன் பண்ண பொண்ணு சின்ன வயசு பொண்ணுன்னு சொன்னாங்க. 25-24 வயசு தான் இருக்கும்னு சொன்னாங்க. அழகா மாடர்னா இருந்தாலாம். கையில வாட்ச் அது இதுன்னு நிறைய அடையாளங்களை சொன்னாங்க. அவங்க சொன்ன அடையாளங்கள்லாம் வச்சு கம்ப்யூட்டர்ல கண்ணு, காது, மூக்கு, முகம்லாம் வரைஞ்சு பார்த்தா அவ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. அதுக்காக தான் கேக்குறேன். நாளைக்கு கம்ப்யூட்டர்ல படம் வரைகிறவங்களை மீட் பண்ணலாமா?
என்ன யோசிக்கிறீங்க? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானே ட்ரை பண்ணிக்கிறேன். நீ அதெல்லாம் பண்ணோன்னா நான் நான் அரேஞ்ச் பண்றேன். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தாங்க. கம்ப்யூட்டர்ல படம் வரைஞ்சு கண்டுபிடிச்சு உங்க முன்னாடியும் அகில முன்னாடியும் நிறுத்தி, இப்ப சொல்லுடி பாப்போம் இவங்களுக்குள்ள தொடர்பு இருக்குன்னு அப்படின்னு கேட்கணுங்க. என்ன தைரியம் இருந்தா உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டு பேசுவா? உங்களை மாதிரி ஒரு புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் வேணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் அகிலா கிட்ட கூட என் புருஷன் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாருன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிற என் மனச கலைக்க பாக்குறா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நிக்க வச்சு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும். சரிங்க, நாளைக்கு மறக்காம நான் சொன்னதை செஞ்சிருங்க. குட் நைட். விஸ்வா, எங்க போறீங்க? பாத்ரூம் போறேன். ஐயோ ஐயோ, இது உனக்கு தேவையா? போலீஸ்க்கு பயந்து பெங்களூருக்கு தான் போனோமா? பாம்பே, டெல்லி, கல்கட்டா, பூனானி எத்தனை ஊர் இருக்கு இந்தியால. போனதுதான் போனேன். அவ போற வண்டியிலேயே போனோமா? அதுக்கு தான் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்கல்ல கவர்மெண்ட்ல, அதுல போறதில்ல. சரி, அவ போற வண்டியில தான் போனேன். ஹோசூர் தாண்ட உடனே மடிவாலா ஜங்ஷன்ல இறங்கி தொலைய வேண்டியதானே. வீடு வரைக்கும் போவீங்களோ? சரி, வீடு வரைக்கும் போனேன். வீட்டுக்குள்ள சேர்த்தாங்கல்ல, ஒழுங்கா உருப்படியா இருக்க வேண்டியதானே. அவ வயித்துல ஒரு புள்ளை. இது உனக்கு தேவையாடா? நடு ராத்திரியில எழுப்பி உட்கார வச்சு சிபிசிஐடி ஆபீசர் ரேஞ்சுக்கு கேள்வி கேட்கிறா. இன்னும் அவளை நாளைக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாளோ?